நீ ராத்திரி எங்க போனேன்னு உங்க வீட்டுல கேட்டா என்ன சொல்லுவ? ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போனேன், அவ விட மாட்டேன்டா, அதனால அங்கேயே தங்கிட்டேன்னு சொல்லுவேன். சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை டைமண்ட் பீச்சுக்கு போலாமா? என்னங்க ரிக்ஷால விடுங்க. அடுத்த வாரமும் போலாம். நிறுத்துப்பா. இல்ல சார். என்ன சார், எங்க இருந்தா எங்கெங்க போய் இங்க வந்துக்கிறீங்க? 5 ரூபாய் கொடுக்குறீங்க. எடு சார், 18 ரூபாய். என்னப்பா பேசும்போது குடுக்கறத கூட நீங்க தயார் பண்ற? அதானே, ஒரு ரிக்ஷாவுக்கு நீ வச்சதான் ரேட்டா? நீங்க எதுக்கா ரேட் வைக்கிறீங்க? நாங்க வைக்க கூடாதா? நீ எங்கெங்கயோ போற, அடி பின்னிடுவேன். சாவகாசமா பின்னலானேனா, முதல்ல 18 ரூபாய் கொடு. குடுக்கலன்னா என்னையா செய்வ? இன்னும் செய்வேனா? உங்க 2 பேத்தையும் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இட்டும் போவேன். அங்க நீங்க 2 பேரும் எப்படி ஜோடி சேர்ந்துக்கினீங்கன்னு அவங்க விசாரிப்பாங்க. தேவைதானா கண்ணு? என்னங்க, பணத்தை கொடுத்து தொலைங்க முதல்ல. இந்தா, உன்னை பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். டேய் சர்தான் போடா. டேய், உன்ன மாதிரி எத்தனை பேர் நான் பாத்துருப்பேன். போடா. என்னடா இதுக்குதான் ரிக்ஷா வேண்டான்னு சொன்னா கேக்குறீங்களா? நீ ஒண்ணு, ரிக்ஷாக்காரங்களே எத்தனை பேர் நல்லவங்க இருக்காங்க, நமக்கு மாட்டினவன் இப்படி. இறங்குப்பா. எவ்வளவுப்பா? 3 ரூபாய். இந்த 4 ரூபாய். என்கிட்ட சில்லறை இல்லப்பா. குடிச்சிட மாத்திரம். இந்தப்பா இல்ல பஸ்ஸுப்பா. 1 ரூபாய்க்காக ரோட்டை கிராஸ் பண்ணி பஸ்ல அடிபட்டுறாத. 1 ரூபாய் உங்ககிட்ட இருந்தானே என்கிட்ட இருந்தானே, அந்த 1 ரூபாய்க்கு லாட்டரி டிக்கெட் வாங்கி லட்சாதிபதி ஆயிக்கோ. இந்த கோயில்சாமி சீமாண்டா எவனை என்ன அசைக்க முடியாது. எவனாவது என் தொழிலுக்கு கேவலம் உண்டாக்கணும்னு நினைச்சா அவனை நான் சும்மா விட மாட்டேன். இதோ படுத்திருக்கிறார என் நைனா, அவர் என்ன பரம்பரை. கையில கம்பெட்டு சுத்துறாருன்னா உசு உசுன்ற சத்தம் இடியப்ப கிராமணி இடியப்ப கடை வரைக்கும் கேட்கும். கையில கிளவுஸ மாட்டினு இடி இடின்னு இடிச்சாருன்னா இருசப்ப கிராமணி தெரு வரைக்கும் கேட்கும். அப்படிப்பட்ட பரம்பரையில வந்தோடானா. பரம்பரை பத்தி ஏன் பேசுற? இப்ப என்ன ஆயி போச்சு மாமா? இதுக்கு மேல என்னடா ஆகணும்? அன்னைக்கு பிராத்தல் கேசுங்களை ஏத்தின்னு போயிட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அலைய விட்டேன். ஃபர்ஸ்ட் உங்களை பாக்கும்போது அப்படின்னு தோணல மாமா. ஃபேமிலி பொண்ணாட்டா இருந்துச்சு, அதான் அங்கேயே சாவடா கைதன்னு விட்டுட்டு வந்திருப்பேன். என் சம்சாரத்தோட தம்பியாச்சே, இந்த சீமா கோயில்சாமியோட பேர் கெட்டு போயிடுமே நினைச்சு பணத்தை கட்டி கூட்டியாந்த. இனிமேல் அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம் மாமா. அஞ்சல கூட்டிங்களாப்பா? கலெக்ஷன் வாங்கிக்கமா. கலெக்ஷன் எடு. இன்னைக்கு வரவில்ல, எல்லாமே செலவுதான். ஏன் கலெக்ஷன் டல்லு. ஏன் டல்லு? ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு கண்டடம்லாம் பாம்பு வச்சுக்கிறாங்கன்னு வதந்தி. ரோட்ல ஜனமே இல்ல, ஆராயத்தும் போறது. சும்மா கதை விடாத. ஏதாவது கிராக்கி கிடைச்சிருக்கோம், பேசினதுக்கு மேல 5 10 புடுங்கி இருப்பான். இன்னைக்கு இது போதுன்னு நினைச்சு கஞ்சா ஜிஞ்சர் அடிச்சு எங்கேயோ தூங்கி இருப்ப. இத பாரு, இன்னைக்கு டல்லான கலெக்ஷனை நாளைக்கு ஃபுல்லாக்கி காட்டணும். இல்ல மக்கா நாளைக்கு வண்டி கிடையாது, மாடு மேய்க்க வேண்டியதுதான். நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கிற, அங்க நட லுக்கு கொடுக்குற. போடா வெளியா. இன்னும் யாரெல்லாம் கலெக்ஷன் கொடுக்கணுமா? கேசவலு, முருகேசன், ராமசாமி, மாரி. முதலாளி யாருமா? மாரிப்பா. அடேடே, மாரியா? பாப்பா மாரி. முதலாளி வணக்கம். வணக்கம். சௌக்கியமா? சௌக்கியம் முதலாளி. கலெக்ஷன் எல்லாம் எப்படி? உங்ககிட்ட வண்டி எடுத்துட்டு போனா கலெக்ஷனுக்கு என்ன பஞ்சமா? இந்தாங்க முதலாளி, வாடகை 10 ரூபாய். இந்தாமா. இந்தாங்க இன்னும் 10 ரூபாய். இது எதுக்குப்பா? என் பணம் உங்ககிட்ட அட்வான்ஸா இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் கலெக்ஷன் கம்மியாகிட்டு அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இவன் தொழிலாளி, என்கிட்டயும் 10 பேர் வண்டி எடுக்கிறாங்கப்பா. எல்லாரும் பாக்கி சொல்றானுங்களே ஒழிய பணத்தை கொடுக்கறதே இல்ல. நீ ஒருத்தன் தான் வாடகையும் கொடுத்து அட்வான்ஸா காசும் கொடுக்கற. உன் மாமனும் இருக்கிறானே பண்ணி தலைய, அவன் திங்கிறதுக்கு தான் லாய்க்கு. நீங்க ஏதோ குடும்ப விஷயம் பேசுறீங்க, நான் வர்றேன். அது சரி, என்ன இவ்வளவு சீக்கிரம் சவாரியை முடிச்சுக்கிட்ட? இன்னைக்கு சாயந்தரம் மேடையில தலைவர் பேச போறாரு. என்னையாச்சு? ஃபேன் பெல்ட் அறுந்து போச்சு சார். ஃபேன் பெல்ட் அறுந்து போச்சா? ஐயோ, ஷூட்டிங்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே, போனுமே, என்ன பண்றது? ரிக்ஷா ரிக்ஷா இல்லப்பா, இல்ல இந்த பாரு, நான் ரிக்ஷால போறேன், நீ வண்டியை பார்த்து எடுத்து விட்டு. சரி சார். இந்த அடையாள போர்டுக்குள்ள எப்படி ஷூட்டிங் நடக்குது, அங்க போப்பா. சரியா, உட்காருமா. ஏன் சார், குழந்தை சினிமாவில் நடிக்குதா? இல்ல, ஷூட்டிங் பார்க்க வர்றான். பின்ன நீங்க நடிக்கிறீங்களா? இல்லப்பா. பின்ன என்ன பண்றீங்க? டைரக்ட் பண்றேன். சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? அதான் டைரக்ட் பண்றேன்னு சொல்றேன், அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு கேக்குறீங்க? அதுக்கு இல்ல, சாப்பிடுற அளவுக்கு அதுல உங்களுக்கு வருமானம் வருதான்னு கேட்டேன்.
சில சமயங்கள்ல நீ சொல்ற மாதிரி தான் நடக்குது. அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் சார். என்னப்பா? சினிமாவை எடுத்து ஒரு தடவை பார்த்துட்டு தான் நீங்க வெளியே விடுறீங்க. ஒரு தடவை என்ன 10 தடவை பார்த்துட்டு தான் அதை வெளியே விடுறோம். அப்புறம் ஏன் சில சமயங்கள்ல அது ஒரு மாதிரியா இருக்கு? இங்கதான்ப்பா வண்டியை நிறுத்திக்க. சார் எல்லாரும் இருக்காங்க சார். ஆமாப்பா. அப்படி வண்டி ஓரமா நிறுத்துப்பா. எவ்வளவு ஆச்சு? பரவாயில்ல சார். இந்தா வேணாம் சார். சும்மா வச்சுக்க. சரி, சினிமாவில் நடிக்கிறியா? இப்ப வேணாம் சார், இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் நடிக்கிறேன். சரி, வரட்டுமா? வாங்க சார். வரேன். சார் இவர் யாரு சார்? இவர் தான் ப்ரொடியூசர். ப்ரொடியூசர்? ஐயோ பாவம். ஏன் சார் ரிக்ஷால வரீங்க? கார் என்னாச்சு? ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன ரிப்பேர். நம்ம ஆர்டிஸ்ட்ல வந்துட்டாங்களா? எங்கள் தலைவர் நான் கண்டிப்பா சௌக்கியமா? ஓகேங்க. உனக்கு பேர குழந்தை பிறந்துச்சா? ஆயிடுச்சுங்க. என்ன பேர் வச்ச? வச்சுட்டேங்க. மாத்தி சிங்கப்பூர்னு வை. அது என்னங்க ஊர் பேரை சொல்றீங்க? நீ மட்டும் லோக்கலா பழனி சிதம்பரம்னு வைக்கல? அது மாதிரி சிங்கப்பூர் அமெரிக்கன் வையா. அப்படியே செய்யுங்க. நிறுத்துப்பா. அம்மா சரோஜா, வணக்கங்க. குழந்தை எப்படி இருக்கு? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலீங்க. உனக்கு ஒரு அக்கா இருக்குல்ல? ஆமா. அந்த குழந்தைய தான் கேட்டேன். சௌக்கியமா? போ போ போ. அட கர்ப்பையா, உன் மவனுக்கு லயன்ஸ் கிளப்ல கால் பிக்ஸ் பண்ண சொன்னனே, கிடைச்சதா? கிடைச்சுங்க. திருத்தமா சொல்லு. ஏன் சத்தம் போட்டு சொல்ற? முள்ளமா சொல்லு. போ போ. ஏமா தொழில் ஒழுங்கா நடக்குதா? புண்ணியத்தில் நல்லாவே நடக்குது. கடன் கொடுக்காத, கெட்டு போயிடுவேன். மறக்காம ஞாபகம் வணக்கம். அதனாலதான் அவர் தலைவரா இருக்காரு. எவ்வளவு நல்ல மனுஷன். அதான் ஊரே அவர் பின்னால போகுது. மவராச நல்லா இருக்கணும். சௌக்கியமா? வணக்கம். என்ன மீனா? என் பேரு மீனா இல்ல, அஞ்சல. ஆஹா, மீன் குழம்பான்னு கேட்டேன். மீன் அறிஞ்சா மீன் குழம்பு தானே வைப்பாங்க. புத்திசாலித்தனமா பேசுறது மீன் குழம்பு. தலைவரே, சாப்பாடு இன்னைக்கு இங்க வச்சுக்குவோம். வச்சுக்குவோம். நல்ல மீன் துண்டா வைமா. ஐயா எத்தனையோ தடவை இந்த பேட்டைக்கு வந்திருக்கிறீங்க, இன்னைக்குதான் என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த குடிசைக்குள்ள வந்து மீன் குழம்பு சாப்பிடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. ஏயா, நாங்கெல்லாம் குடிசைக்கு வரக்கூடாதா? குடிசையை வச்சுதான் நம்ம நாட்டுல எல்லாமே. குடிசை இல்லைன்னா நம்ம நாட்டுல பல அரசியல் கட்சியில கிடையாது. அது சரி தலைவரே, வந்தவங்க எல்லாம் மேடை மேல ஏறி குடிசை ஒழிப்போம் சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் நீண்ட நாள் யோசனைக்கு பிறகு சொல்றேன், தென்னை மரங்களை ஒழிச்சாத்தான் குடிசையை ஒழிக்க முடியும். அப்புறம் தேங்காய்க்கு என்ன செய்வ? தேங்காய் எண்ணெய்க்கு என்ன செய்வ? கொஞ்ச நாளைக்கு ஜனங்க தலைக்கு எண்ணெய் வைக்காம அலையிட்டுமா? இது அதை விட நல்லா இருக்கு. ஒரு சின்ன அந்த விண்ணப்பம். அப்பமெல்லாம் இங்க வைக்கலையா? ஷோ ஐயா, என்கிட்ட ஏற்கனவே 40 சைக்கிள் ரிக்ஷா இருக்கு. இன்னும் ஒரு 50 சைக்கிள் ரிக்ஷாவுக்கு லோன் போடலான்னு இருக்கிறேன். நீங்க தான் மனசு வைக்கணும். என்னங்க இது வந்த இடத்துல? அவர் என்ன கேட்டாரு? 50 மாருதி காரா கேட்டாரு? 50 சைக்கிள் ரிக்ஷா தானே கேட்டாரு? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கே இங்க வந்து நிக்கும். அம்மா, கருவாடு எடுத்து வை. ஐயா, அதெல்லாம் வேணாமா? நல்ல கருவாடுங்க. செத்ததுக்கு அப்புறம் நல்ல பேர் எடுக்கிறதே கருவாடு ஒண்ணுதான். அம்மா, ஐயோ. அண்ணே அண்ணே, கொஞ்சம் நிறுத்துங்க அண்ணே. என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க அண்ணே. வயிறு ரொம்ப வலிக்குது அண்ணே. சீக்கிரமா கூட்டிட்டு போங்க அண்ணே. ஐயா, கொஞ்சம் இறங்க. இந்த அம்மாவை நான் ஆஸ்பத்திரி கொண்டு போய் விடணும். அதெல்லாம் முடியாது. நானும் அவசரமா போகணும். நீங்க பேசினது 5 ரூபாய், 10 ரூபாயா தரேன். வண்டி விட்டு இறங்குங்க. எனக்கு பணம் முக்கியம் இல்ல. நான் எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் விட்டுட்டு நீ யார வேணும்னாலும் ஏத்திக்கிட்டு போ. நீங்க எங்க போகணும்? மாட்டாஸ்பத்திரிக்கு. இப்ப நீ இறங்கலன்னா மயானம் போய் சேர்ந்துருவேன். இறங்கியா? இறங்கியா? யோ, நான் யாருன்னு தெரியாம என்ன அவமானப்படுத்திட்ட. உன்னை எங்க சந்திக்கணுமோ அங்க ஏய், இந்த அம்மா இருக்காங்களேன்னு பாக்குறேன். இல்லன்னா உன் முட்டை மண்டையில குதிரை நடத்த அடிச்சிருவேன். தலைய பாரு, முட்டை கோசு மாதிரி. போடா மா, ஏறுங்கம்மா. பாத்து மெதுவா. இந்த கம்பி பிடிச்சுக்குமா. ஏமா, புள்ள தாச்சி பொம்பளையா இருக்கீங்க, வரும்போது கூட துணைக்கு ஒரு ஆள் கூட்டி வர வேண்டாம்? ரைட்டா ரைட்டு, ரைட்டா ரைட்டு, ரைட்டா ரைட்டு, ரைட்டா. தப்பு தப்பு தப்பு. என்ன, எங்க மாமா பொண்ண நான் தொட்டா அதுல என்ன தப்புக்குது? ஐயோ, அத சொல்லல. அவ காலு கோட்ல பட்டுடுச்சு. காலு கோட்ல பட்ட தப்பு இல்ல, இது கண்ணுல நான் பட்டாதான் தப்பு. என்ன மாமா, தொட்டு விளையாடுறியா? கைய எடுக்கிறியா இல்ல அப்பா கிட்ட சொல்லட்டுமா? ஏய், என்ன எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா பேர் சொல்லி மாட்டேங்கிற? நான் கட்டிக்கு போற பொண்ண கட்டி புடிச்சு தூக்கி போறதுக்கு கூட உரிமைக்குது. எவனும் ஒன்னையும் கேட்க முடியாது. வாடிய விடுண்ணா, விடு.
கையெடுறா. எடுக்கலன்னா உன் கைய நான் எடுப்பேன். இந்த பாரு, உனக்கு பொண்ணு வேணும்னு ஆசை இருந்தா வெத்தலபாக்கு தட்டோட வீட்டுல போய் கேளு. இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் கேட்காத. எங்க வேணாலும் கேட்பேன். நீ யார கேக்குறதுக்கு? தெக்குத்தி பயல. என்னது தெக்குத்தி பயலா? பாண்டிச்சேரியில இருந்து நான் மெட்ராஸுக்கு வந்துட்டா பாண்டிச்சேரி தெற்கா? ஆடா பாவி, தமிழ்நாடு தெற்கு, நார்த் இந்தியா வடக்குன்னு தான் பேசிக்கிறாங்க. இவன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தெற்கு வடக்கு பிரிக்கிறான் பாத்தீங்களா? உழைக்க வந்தவனுக்கு இம்புட்டு திமுற. ஆமா, இது துபாய். இவர் பெரிய சுல்தானு, லயனா எண்ணெய் கிணறு வச்சிருக்காரு. அத நான் புழைக்க வந்துட்டேன். போடா பிசுனாத்து. நீயும் சோத்துக்கு ரிக்ஷா ஓட்டுற, நானும் ஓட்டுறேன். நான் என்னத்துக்கிட்ட சோத்துக்கு ரிக்ஷா ஓட்டுறேன்? என் மாமா பொண்ணை கட்டின்னு ரிக்ஷா ஓனர் ஆக போறேன். நீ ஓனர் அப்புறமா ஆகு. இப்ப இவங்க விளையாடணும், நீ இடத்த காலி பண்ணு. யாருக்கு வீட்டுல? நீங்களா? அப்பா இல்ல? அப்பா வெளியே போயிருக்காரு. ரிக்ஷா வாடகை கொண்டாந்துருக்கேன், கணக்கு பண்ணி கட்டணும். கொடுங்க, நானே கணக்கு பண்றேன். நீ கணக்கு பண்ண உங்க அப்பா ஒத்துக்குவாரா? கோச்சுக்க மாட்டாரு? நானும் கணக்கு பண்ணுவேன். இந்தாங்க. என்னங்க எண்ணி பார்க்காம வாங்கிட்டு போறீங்க? நீங்க கொடுத்தீங்கன்னா எண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல, கரெக்டா இருக்கும். அது என்ன ஏன் மேல மட்டும் உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க நல்ல மனசும் எனக்கு தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் வரேன். கொஞ்சம் இருங்க, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். பாயசம் சாப்பிட்டு போங்க. எனக்கு பாயசம் வேணாங்க. இந்தாங்க. வேணாங்க. பரவாயில்ல, வேணாங்க. குடிங்க. வேணாங்க. அட குடிங்கண்ணா. குடிக்க சொல்றீங்களா? ம். என்ன பாதி வச்சிட்டீங்க? எல்லாத்தையும் குடிங்க. போருங்க. குடிங்க. போருங்க. பரவாயில்ல, குடிங்க. போருங்க. மீதி யார் குடிக்கிறது? பூனைக்கு வைங்க. ச்சே, எதுக்கு? என்னங்க ஏச்சி நீங்க குடிக்கிறீங்க? ஒரு ஆணோட எச்சிய ஒரு பொண்ணு குடிச்சா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு நின்னு யோசிங்க, தன்னால புரியும். தன்னால புரியுமா? ஓ ஓ ஆய்ச்சல கிடைக்கு சக்கராபா. ஏ மெல்ல பேசு. என்னடா அது குழந்தை கத்துற சத்தம் கேக்குது? அட குழந்தைதான். வாத்தியார் படத்துல வந்த மாதிரியே நிஜமாலுமே போட்டு போயிட்டாங்களா? என்னது குழந்தை விட்டு கடைக்கு போயிட்டாங்களா? யாருதுங்க குழந்தை? இந்த மாதிரி இருட்டுல விட்டு போறது தப்புங்க. வந்து தூக்கிட்டு போங்க. ஐயா ஐயா, இன்னும் ஏன்னு கூட கேட்காம போற இவெல்லாம் நாட்டுக்கு தேவையா? அம்மா, குழந்தை நம்மளுதுங்களா? நம்ம குழந்தையா? உனக்கு எனக்கு பிறந்த குழந்தையா? மூஞ்சி முகர கட்டி மாதிரி இடிச்சனா? ஓ, நீங்க அப்படி புரிஞ்சுட்டீங்களா? அம்மா, குழந்தை உங்களுதுங்களா? ஐயா, எனக்கு கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆகாம குழந்தை பிறக்காதா? பத்திரிக்கையில நீங்க படிக்கிறதே இல்லையா? யாருடைய குழந்தை? ஐயோ, யாரு பெத்த குழந்தை இப்படி போட்டு போயிட்டாங்களா? குழந்தை ஒண்ணுது இல்ல. இல்ல. அப்ப போத்திட்டு படுறா. டேய், யாருடைய குழந்தை? என்னையா இது? யார கேட்டாலும் என்னது இல்ல ஒண்ணுது இல்லங்கிறீங்க. நான் மட்டும் ஏன் இறக்க பண்ணணும்? நானும் போட்டு போயிடுறேன். காத்துல நாயகி கடிச்சு தின்னுட்டா. என்னடா அது, ஒரு படம் பார்த்தமா நிம்மதியா வீட்டுக்கு போனோமான்னு இல்ல. இதெல்லாம் இம்சைங்க. யார் அவஸ்தைப்படுறது? சரி, இப்ப தூக்கிட்டு போறேன், விடிஞ்சு பாத்துக்கலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே தயங்காதே. ஏன்டா இப்படி கத்துற? அதான் பாலை கலை கொண்டு வரல. என்னது, உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது. ஜுரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குப்பா, குழந்தை எடுத்துக்க. இந்த மருந்த 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு கொடுக்கணும். இந்த சுத்தம். நானே ரிக்ஷா ஓட்டுறேன் சார். 3 வேளையும் பக்கத்துல உட்கார்ந்து மருந்து கொடுத்தா என் பொழப்பு என்ன ஆகுறது? அப்ப என்ன கொடுக்க சொல்றியா? நீலாம் ஏன் குழந்தை பத்திட்ட? எனக்கு வேணும். என்னப்பா ஒண்ணும் பேசாம நிக்கிற? வரேன் சார். பீஸ் போயிடுச்சா? பீஸ்பா, பணம். ஓ, அத மறக்க மாட்டீங்களே. மருந்து குடுறா. அடம் பிடிக்காதடா, மருந்து குடுறா.
டேய் டாக்டர் வேற உனக்கு பக்கத்துலயே உட்கார்ந்து மருந்து கொடுக்க சொல்றாரு. நான் சவாரிக்கும் போக முடியல. இப்ப என்னடா பண்றது? அழகி நிப்பாட்றான், நிப்பாட்றான், அழகி நிப்பாட்றான், அழகி நிப்பாட்றான், அழகி நிப்பாட்றான். ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறேன், அப்பா நிப்பாட்டியான்னு பாக்குறேன். செல்ல கிளியே மெல்ல பேசி தென்றல் காற்றே மெல்ல வீசி வர்றா. டேய் வாத்தியார் பாடினா குழந்தைகள் அழகி நிப்பாட்டிருது, நான் பாடினா நீ அழகி நிப்பாட்ட மாட்டேங்கிறியா? சரி பாலையாவது குடி. டேய் குடுறா, டேய் குடுறா. ஜோ குடிய குடிய ஜோ இவன. டேய் குடுறா குடுறா. டேய் டேய் குடுறா. இப்ப என்ன பண்ணலாம்? பச்சாக்கி குடி குடி. இது சரியான திமிர் பிடிச்ச குழந்தை. எதை எங்கெங்க வச்சு கொடுக்கணுமோ அங்க வச்சு கொடுத்தா தான் குடிக்கிறேங்குது. குடிச்சிட்டியா? குடிச்சிட்டியாமா? ஆமாடி. ஓ வாங்க போலாம். என்ன அஞ்சல, உனக்கும் மாரியனுக்கும் கல்யாணம்னு கேள்விப்பட்டோம். நாங்களும் பொருத்தமான ஜோடின்னு சந்தோஷப்பட்டோம். இப்ப என்னடா என்ன கையில குழந்தைய வச்சுக்கிட்டு தாள ஆட்டிக்கிட்டு இருக்காரு? எதுங்க செட்டப்பா? சி தப்பா பேசாத. அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. இருக்காதா? அங்க போய் பாரு, ஊரே கூடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. பெரிய மனுஷன் சொன்னா முறைப்பிய. யோ இந்தப்பா எதையோ பறிகொடுத்த வீட்டுல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? மாறி என்ன இருந்தாலும் குழந்தைய தூக்கிட்டு வந்தது தப்புதான். நடு ராத்திரில குழந்தை கிடக்குது, வரவும் போறவெல்லாம் பாத்துட்டு போறான். என்னை விட்டு வர சொல்றியா? எதுனாலும் சரி, இது வில்லங்க தான். யாருக்கு பிறந்ததோ எவ பெத்து போட்டு போனாலோ. ஐயோ பாவம். இத வச்சு ஒவ்வொருத்தரும் வருவாங்க, மாதிரியா பிளாக்மெயில் பண்ணிடுவாங்க. கோடி கணக்கில் கொட்டி வச்சிருக்கேன், பிளாக்மெயில் பண்ண போறாங்க. பாவம் மாறி, அது உண்டு அது வேலை உண்டுன்னு இருந்தது. இப்ப இந்த குழந்தையால நல்லா மாட்டிக்கிச்சு. அட என்னமா அது? ஒரு அனாதை குழந்தையை தூக்கிட்டு வந்தா நாட்டிலே இதுதான் பெரிய குற்றம்னு சொல்றீங்க. மத்தவங்க செய்யறதெல்லாம் ஒண்ணு இல்லாத மாதிரி பேசுறீங்களே. எவ பெத்து போட்டு போனான்னு சொல்றீங்க, ஆனா எவ பெத்தான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எந்திரிங்க, அட எடுத்து காலி பண்ணுங்க. வாங்க போலாம். எதை சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். எதை சொன்னாலும் மொத்தமா ஒன்னா கூடி பெருசா விசாரிக்க வேண்டாங்க. குழந்தை நான் தான் தூக்கிட்டு வந்தேன், எனக்கு வளர்க்க தெரியாது, நானே வளர்த்துக்கிறேன். வளப்பையா வளப்ப? நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. உனக்கு எனக்கும் கல்யாணம்னு ஊரே பேசிட்டு இருக்கு. இப்ப போய் குழந்தை கொண்டு வந்திருக்கிய. அஞ்சல, இதுக்கு நம்ம கல்யாணத்துக்கு சம்பந்தமே இல்ல. ஐயோ உனக்கு தெரியாதியா? இது சம்பந்தப்படுத்தி நம்மள பிரிச்சிருவாங்க. அப்ப இந்த பயலுக்கு சம்பந்தம்னு பேர் வைப்போம். இத பாரியா, இந்த விளையாட்டு எல்லாம் வேண்டாம். மரியாதையா இந்த குழந்தையை கொண்டு போய் எங்கயாவது விட்டுரு. இல்லன்னா இல்லன்னா என்ன மறந்துரு. அஞ்சல அஞ்சல, என்னடா இவ வேற இப்படி சொல்லிட்டு போறா? டேய் நீ எங்காவது போயிடா. என்னடா இவனை எங்க கொண்டு போய் விடுறது? ஏப்பா மாறி, நாங்க காசி ராமேஸ்வரம் போய் 1 மாசம் ஆச்சு. ஊர்ல என்ன நடந்துச்சு? அங்கங்க மறியல் நடந்துச்சு, அத கண்டிச்சு மீட்டிங் நடந்துச்சு, சர்வகட்சி ஊர்வலம் நடந்துச்சு, பள்ளிக்கூடம் எல்லாம் மூடியாச்சு. நாங்க ஊர்ல இருக்கும்போது இதுதானே நடந்துச்சு. இப்போ அதான் நடக்குது, இனிமே எப்பவும் அதான் நடக்கும். நீங்க காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா இவங்க எல்லாம் திருந்திருவாங்களா? சரி அதை விடுங்க, விஷயத்துக்கு வாங்க. நீங்க போன இடத்துல உங்களுக்கு குழந்தை குட்டி கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்களா? நல்லா வேண்டிக்கிட்டோம். ரிஷிங்க சொன்னாங்க போனதும் புள்ள பிறக்கும்னு. ரிஷிங்க சொல்லிட்டாங்கல்ல, அப்ப கண்டிப்பா நடக்கும். சில்லற இல்லப்பா, உள்ள போய் அனுப்புறேன். சரி, குழந்தைய இங்க தள்ளிட வேண்டியதான். நல்ல நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன். இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்னது குழந்தை? என்னங்க என்னங்க, இங்க வாங்களேன், இங்க வந்து பாருங்களேன். ஏது இந்த குழந்தை எப்படி வந்தது? தெரியலையே. என்னங்க இப்பதான குழந்தை இல்லைன்னு காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தீங்க, அதுக்குள்ள பிறந்துருச்சா? குழந்தை பிறக்கலப்பா, வேற கொண்டு வந்து போட்டிருக்காங்க. நல்லதுதானே, வளங்க. இவ்வளவு பெரிய சொத்துக்கு வாரிசு வேணும்னு வருத்தப்பட்டீங்கல்ல, அந்த காசி விஸ்வநாதனே குழந்தை கொடுத்திருக்காரு. விஸ்வநாதனும் கொடுக்கல, வேலாயுதமும் கொடுக்கல, பின்ன சூலாயுதம் கொடுத்தாரா? என்ன இந்த ஆளு வேணும்னு கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஐயா யாரு போட்டா என்னங்க, குழந்தை தானங்க, எடுத்து வளங்க. அது எப்படிப்பா? எங்களுக்கு பிறந்த குழந்தைய தானே நாங்க எடுத்து வளர்க்க முடியும்.
இதுவும் பிறந்த குழந்தை தாங்க, மண்ணுல செஞ்சுதா. இந்த குழந்தை என்ன செய்ய போறீங்க? வேலைக்காரன் வந்த உடனே தூக்கி குப்பை தொட்டில போட சொல்ல போறேன். குப்பை தொட்டில போட்டா நாய் நரி கவ்விருங்க. இந்த பாவம் காசிக்கு போனாலும் உங்களை விடாது. பேசாம இதை நானே எடுத்துட்டு போய் எங்காவது விட்டுறேன். வண்டி வாடகை. இந்த வீட்டுக்கு திருஷ்டி பொம்மை வேறயா? அதான் கீழே 2 நிக்குதே, அப்புறம் எதுக்கு மேல? இவெல்லாம் பொம்பளையா? இல்ல ராட்சசி. இவளுக்கு புள்ளையே பிறக்காது. தாயா இவ? இல்ல பேய். சாக வேண்டிய இவளையெல்லாம் விட்டு வச்சிருக்காங்க, வாழ வேண்டிய தாயெல்லாம் கொன்னுட்டாங்க. முருகா, நீ ஒரு மாம்பழத்துக்காக மயிலேறி உலகம் பூரா சுத்தின. நான் இவனை ரிக்ஷாவில் வச்சுட்டு மயிலாப்பூர் வரைக்கும் தான் சுத்த முடியுது. அப்பனே, இவன் உன் சன்னிதானத்துல வச்சிடறேன். யாராவது ஒரு நல்ல மனுஷனா பார்த்து ஒப்படைச்சிரு. குழந்தைய ஏன் கோயில்ல போடுற? யாருக்கு குழந்தை? ஏன் குழந்தை தாங்க. டூப் அடிக்காத. குழந்தைய திருடிட்டு வந்து நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கேயே போட்டு போலான்னு பாக்குறியா? நர்றா. இல்லீங்க, குழந்தைய கோயில்ல போட்டு குடும்பத்தோட வேண்டுதலுக்கு வந்தோம். குழந்தைங்க நீயும் தான் குடும்பமா? குழந்தைக்கு அம்மா எங்க? அம்மா இருக்கா, அவளுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை. அதனால என்னை குழந்தை விட்டுட்டு அவ மட்டும் கோயில சுத்திட்டு இருக்கான். அந்த குழந்தையோட அம்மா வரட்டும், என்னங்கிற விவரத்தை விசாரிச்சுட்டு தான் போவோம். ஆமா, அவ ஒரு சாமி பைத்தியம் சார். அவளை சீக்கிரம் வரமாட்டா. நீங்க போங்க. எவ்வளவு நேரமானாலும் ஆகட்டும், நாங்க குழந்தையோட அம்மாவை பார்க்க போக மாட்டோம். சொன்ன கேளுங்க சார். அவ வந்த உடனே சந்தேகமா இருக்கு சார். பேசாத, உள்ள தள்ளிடுவோம். கோயிலுக்குள்ளயா? ஸ்டேஷனுக்குள்ள. அப்போ அம்மாவை பார்க்காம நீங்க போக மாட்டீங்க. போக மாட்டோம். இருங்க, தேடிட்டு வர்றேன். அம்மா, யார் அம்மா? அம்மா, அம்மம்மா. எங்கே தேடுவேன் அம்மாவை, எங்கே தேடுவேன்? இந்த அம்மாவை செலக்ஷன் பண்ணுவோமா? கிராப் வெட்டிருக்காங்களே, மறவல்ல. 90 வயசு கிழம். இத கூட்டிட்டு போனா குழந்தைக்கு அம்மா மாதிரி இருக்காது, பாட்டி மாதிரி இருக்கு. ஐயையோ, இது சரிப்படாது. இது சரியா இருக்கு. கேட்டு பாப்போமா? இது குழந்தைக்கு அக்கா மாதிரி இருக்கு. சொன்னா நம்ப மாட்டாங்களே. இந்த பொண்ணுதான் சரி. துணிஞ்சு கேட்டுருவோமா? மாறி, துணி. துணிந்த பின்மா நம்மே துயரம் கொள்ளாதே. அம்மா, தப்பா நினைக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு உதவி. ஐயோ, என்கிட்ட சில்லறை இல்லையே. நான் ஒண்ணும் பிச்சைக்காரன் இல்ல. சாரி. யார் நீங்க? என்ன வேணும்? நான் ஒரு அனாதை குழந்தைய கீழே கிடந்து எடுத்துட்டு வந்து படாத பாடுபடுறேன். இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிட்டேன். குழந்தைக்கு அம்மா யாருன்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அம்மாவா நடிச்சீங்கன்னா நான் தப்பிச்சுக்குவேன். கொஞ்சம் உதவி செய்யுங்கம்மா. குழந்தை எங்க இருக்கு? அதோ. பாத்தீங்களா, போலீஸ்காரோட குழந்தை பாதுகாப்பா இருக்கு. வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்க. சார், போனவன் இன்னும் காணோமே. நாம நினைச்ச மாதிரி திருட்டு பயலா இருப்பானோ? சார், அம்மா சார். குழந்தைக்கு அம்மா சார். நான் அப்பா சார். இது குழந்தை சார். எங்க குழந்தை சார்? சார் ஜாக்கிரதை, குழந்தை மீசியை தின்றும். பாத்தீங்களா சார், குழந்தை எப்படி தவுதுன்னு? பாசம், தாய் பாசம் பொங்கி வழியுது. இது அம்மா சார், இது குழந்தை சார். நான் அப்பா சார். சந்தேகம் தீர்ச்சா சார்? இல்லையே, உங்க 2 பேரையும் பார்த்தா அப்படி தெரியலையே. சார், நான் ஒரு ரிக்ஷாக்காரன் சார். இது காலேஜ்ல படிக்கிற பொண்ணு. தினம் காலேஜுக்கு ரிக்ஷாவில ஏத்திட்டு போவேன் சார். அப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? ஏன் ஒரு காலேஜ் பொண்ணு ஒரு ரிக்ஷாக்காரனை கட்டிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா சார்? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் சந்தேகமா இருக்கு. கருப்பு போலீஸ், நீங்க அடிக்கடி சந்தேகப்படுறீங்க. நாங்க முறைப்படி அம்மி மிதிச்சு, அருந்ததி மிதிச்சு, அக்கினி மிதிச்சு, ஐயரை மிதிச்சு. நிறுத்தியா? எதவே மீச்சுக்கிட்டு. இந்த பாரு, பொண்டாட்டியை கூட்டு சண்டை போடாம வீட்டுக்கு போய் சேரணும். போயா, வா. வா வா வா, சீக்கிரம் போயிடலாம் வா. சார், எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. இதுங்க போற போக்க பார்த்தா
மறுபடியும் சண்டை போட்டுக்குவாங்க போல தோணுது. கரெக்ட். போலாம் வா. நாங்க வர்றோங்க. நாங்களும் வர்றோம். முதல்ல உங்களை வீட்டுல கொண்டாந்து விட்டதுக்கு அப்புறம் தான் நாங்களும் போவோம். என்னங்க மேல நம்பிக்கை இல்லையா? நாங்க வீட்டுக்கு தாங்க போறோம். போடா வா. என்னங்க இன்னைக்கு வேற கேஸே கிடைக்கலையா? என் வீடு ரொம்ப தூரங்க. அவ்வளவு தூரம் நடந்தே போறீங்களா? இதுதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வசந்த மாளிகை. இந்த குடிசைதானா? என்னது குடிசையா? இதையே பணக்கார மொட்டை மாடியில போட்டா அதுக்கு பேரு காட்டேஜ், ஏழை தரையில போட்டா குடிசை ஸ்லம் ஏரியா. அடடே, ரொம்ப பாயிண்டா தான் பேசுற. பாயிண்ட பேசுறதே நாங்க தான் சார். சரி சரி, 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே உள்ள போங்க. இறங்குடி. யோ, இந்த ஏரியாவில தான் எங்களுக்கு டியூட்டி. அடிக்கடி வருவோம். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க, தொலைச்சு. அதெல்லாம் நாங்க போட மாட்டோம். நீங்க போங்க சார். போடு. என்னக்கா, அன்னைக்கு ஒரு குழந்தை கூட்டிட்டு வந்தா இன்னைக்கு ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்திருக்கா? அதானே. அம்மா, பாவம், ஒரு உதவிக்காக நடிக்க வந்த உங்களை வாடி போடின்னு தாறுமாறா திட்டிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா நானே கொண்டு போய் விட்டுறேன். கொஞ்சம் இருங்க. ஏங்க, இன்னும் அந்த கழுத்தறுப்பு போலீங்க, அங்கேயே நிக்குதுங்க. அவங்க போனோன்னு உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். எனக்குன்னு யாரும் இல்ல, போறதுக்கு இடமும் இல்ல. நான் ஒரு அனாதை. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இந்த குழந்தையை பார்த்துக்கிட்டு நான் இங்கேயே இருந்துக்கிறேன். என் பேச்ச கேட்டா தானே நான் பேர் சொன்னேன். அந்த பொண்ணுக்கும் மாரிக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்னு. யாராச்சும் நம்புனீங்களா? எல்லாரும் என் மேல சண்டைக்கு வந்தீங்க. ஏய், இப்ப மாறி என்ன செஞ்சுட்டான்னு ஒரேடியா நீ குதிக்கிற? இன்னும் செஞ்சுட்டானா? முதல்ல குப்பை தொட்டில கிடந்த குழந்தைய வீட்டுல வச்சுக்கணும். அந்த குழந்தைய வளர்க்கறதுக்குன்னு ஒருத்தைய சேர்த்துக்கணும். அவங்க 2 பேரும் அடிக்கிற கொட்டங்குத. மாமா, சும்மா இல்ல அதெல்லாம் சொல்லாதீங்க. அஞ்சல, அவன் உன்னை ஏமாத்த பார்த்தான். நல்ல வேளை தப்பிச்சிக்கின. மாட்டிருந்த நீதான் அவனுக்கு சின்ன வீடு. மாமா, இப்ப நீ போறியா இல்லையா? அவனை ஏமா கோச்சுக்கிற? ஊரே அப்படித்தான் பேசிக்குது. அப்பா, அஞ்சல, நான் மாறிய நேர்ல பார்த்து என்னன்னு கேட்டு வந்தேன். நில்லுங்கப்பா. நீங்க போக வேண்டாம். நானே நேர்ல போய் அவர்கிட்ட 2ல 1 கேட்டு வந்துடுறேன். என்னங்க, குழந்தை கொஞ்சம் பிடிங்களே, நான் டிராயரை மாட்டிடுறேன். யார் புடிச்சா என்ன, யார் மாட்டினா என்ன? உங்களை தானே அவன் அப்பான்னு கூப்பிடுறான். ஏன் உன்னை மட்டும் அம்மான்னு சொல்லலையா? சரி, பிடிங்க. ஏய், அம்மா சொன்னா கேளுடா. சபாஷ், ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்பதாயா என் வயித்துல ஐஸ் கட்டி வச்ச மாதிரி குளுகுளுன்னு இருக்கு. ஐயா, இந்த அனாதை குழந்தையா அங்க விட்டுறேன் இங்க விட்டுறேன்னு சொல்லிட்டு குழந்தை பத்தவளை கூட்டு வந்து குடும்பம் நடத்துறியா? அஞ்சல, புரிஞ்சுக்காம வாயில வந்தபடி எல்லாம் பேசாத. புரிஞ்சுக்கிறது என்னையா? அதான் நேர்லயே பாக்குறேனே. இந்த பாரு, குழந்தைய வளர்க்கறதுக்காகத்தான் வந்திருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஆமாயா, நீ அனாதை ஆசிரமம் நடத்துற. இந்த அம்மா ஆசிரம தலைவி. இனிமே ஊர்ல இருக்கிற அனாதை பிள்ளைங்களுக்கு கவலையே இல்ல. அஞ்சல, எவனோ என்னமோ சொன்னா நீ குழம்பு போய் என்கிட்ட தகராறு பண்ண வந்திருக்க. இந்த சமயத்துல உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது. பேசாம நீ வீட்டுக்கு போ. போறியா? அதுக்கு முன்னாடி இவளை நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டு போற. அடியே அஞ்சல, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ பேசாதடி. ஏண்டி, இன்னும் எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்க? உனக்கு ஊர்ல வேற ஆம்பளையா கிடைக்கிறியா? எனக்கு புருஷன் அவரன்னு வலிச்சு போட்டியே, நீ வாழ்ந்துருவியா? நீ உறப்பிடுவியா? மானங்கட்ட சக்களத்தி ஒண்ணு. அஞ்சல, இந்த அடி ஒண்ணு பெருசு இல்ல, ஏற்கனவே நீ இங்க அடிச்சுட்ட. யோ, என்ன ஏமாத்திட்டு எவ்வளையோ கொண்டு வந்திருக்கேன். அவளையும் ஏமாத்திடாத, நல்லா வச்சிரு.
என்னால அஞ்சல வாழ்வுக்கு இடைஞ்சல் வருதுன்னா நான் இன்னும் இங்க இருக்கணுமா? என்ன செய்ய போற? எப்படி நான் வந்தேனோ அப்படியே நான் போயிடுறேன். போறதும் போகாது ஓ இஷ்டம். கொஞ்ச நேரம் இந்த குழந்தைக்கு தாயா நடிக்க சொன்னேன். இந்த குழந்தையை நானே வளர்க்கறேன்னு நீ தான் இங்க தங்குன. இப்ப நீ இத பிரிஞ்சு போறேன்னு சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? கண்ணுக்குட்டிய கதற கதற கட்டி போட்டு பசுவை மட்டும் தனியா பிரிச்சு வித்த மாதிரி இருக்கு. அதுக்கில்லைங்க, ஊர்ல என்னையும் உங்களையும் சேர்த்து தப்பா பேசுறாங்க. அது இன்னைக்கு நேத்தா பேசுது. இந்த உலகம் என்னைக்கு தோடிச்சோ அன்னைக்கு இருந்து பேசுது. என்ன பத்தி நீ தப்பா நினைக்கிறியா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. ஆனாலும் நான் இங்க இருக்கிறது. இதுக்கு மேல நீ போறதுன்னா இவனை தாண்டிட்டு போ.